இங்க ஒரு பொண்ணு தன்னை பொண்ணு பக்கம் வந்த மாப்பிள்ளை கிட்ட, நான் சிபின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது வேற யாரும் இல்ல இவருதான். அப்படி என்ன சொன்னாலும் தெரியல, மாப்பிள்ளை கொஞ்சம் கோவமா அந்த சிபியை பாக்குறாரு. இதை கேட்டு இருந்த சிபிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த கேப்ல நாங்க 2 பேரும் கமிட்டட் ஆயிட்டோம், கூடிய சீக்கிரத்துல மேரேஜும் பண்ணிக்க போறோம். மறுபடியும் அவன் பேசுற வச்சு ஷாக்கிங்கா பாக்குறான் அவளை. சிபி நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், பொண்ணு பக்கம் வந்த மாப்பிள்ளையே என்ன வேண்டாம்னு சொல்லிடுவாரு. என்ன பண்றது, பொண்ணே இப்படி சொல்லும் போது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன அவ இஷ்டத்துக்கு கதை அடிச்சிட்டு இருக்கா, ஒருவேளை மாப்பிள்ளை வேண்டாம் சொல்றா போல. எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாமே இந்த மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, எல்லாம் ஓகே. வேற என்ன பண்றது, இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணை எனக்கே வேண்டான்னு சொல்ல மனசு வரல. வந்ததுக்கு உன்னோட லவருக்கு ஆல் தி பெஸ்ட் மட்டும் தான் சொல்ல முடியும், வேற என்ன பண்றது. ஆமா, வந்த மாப்பிள்ளை கிட்ட சும்மா தானே சொல்லிட்டு இருந்த, அது மட்டும் இல்லாம நீ எப்படி என்ன லவ் பண்ணுவ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மையாவே நான் உன்னை லவ் பண்றேன். இதை கேட்டோன்னு சிவி ரொம்பவே உறைஞ்சு போயிட்டான். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு கிடைச்சா எப்படி இருக்கும். அப்படிதான் அந்த கதையோட ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ஷாக் கிடைச்ச மாதிரி இருக்கு. அவ அப்படி சொல்லிட்டு போறதுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவம் தான் காரணம். அதை நினைச்சிட்டு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல, ஜுரமே வந்துருச்சு.